பணம் வந்தோடனே இதுக்கு நான் இது பண்ணுவேன், இதுக்கு இதை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் நம்ம வச்சிருக்கிறோமா? யார்கிட்டயும் அந்த மாதிரி சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா சொல்லலாம். சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் மீன்ஸ் வந்து இப்போ சொன்னாங்கல்ல, இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட பீப்புள்கிட்ட நெகோஷியேட்டே பண்ண முடியாது. ஸோ அவங்க பணத்தை ஹேண்டில் பண்றப்ப இந்த ஒரு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. என்கிட்ட நெகோசியேஷன் பண்ண முடியாது, பண்ணா நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றது. சில கம்யூனிட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, வட்டிக்கு கடன் வாங்குறது, குடுக்குறது. ஸோ இது வந்து தவறு அப்படின்னு அவங்க சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி அவங்க ஒரு பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்குன்னு தனித்தனியா ஏதாவது நம்ம பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? எம்எம்ஜி வந்த பிறகு இந்த மாதிரி பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி பண்ண கிடையாது. அதுக்கு முன்னாடி பணம் வந்துச்சுன்னா அப்படியே செலவழிக்கிறது, எப்படி பணம் வந்துச்சு எப்படி போச்சுன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பணம் வந்துச்சுன்னு இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஃபேமிலிலேயோ யாரு கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் நான். அதாவது அந்த எதுக்கு அந்த பணம் போகணுமோ அதுக்கு கரெக்டாக அது பண்ணுவேன் அந்த விஷயம். எனக்கு வந்து பணமே செலவுக்கு பணமே இல்லைனாலும் அந்த என்ன நான் கோட் பண்ண ஃபர்ஸ்ட்ல அந்த விஷயத்த பண்ணிட்டு தான் பண்ணுவேன். பணம் வந்தா எதை வாங்கலாம்? இப்போ நம்ம சுத்தி பார்த்தோம் அப்படின்னா, சரி ரைட் ஓகே டிவி மாத்தலாம். எப்போ திடீர்னு பார்த்தோம்னா சரி ஃப்ரிட்ஜை மாத்தலாம், வாஷிங் மிஷினை மாத்தலாம். எதுக்கு மாத்திரம்? அதுக்கு பர்பஸ் இருக்கா, அதுக்கு நீட் இருக்கா, அதுக்கு உண்மையான தேவைகள் இருக்கா, அதை யோசிக்கிறதும் இல்லை. ஸோ ஜஸ்ட் மாத்தலாம். இன்னொன்னு எமோஷனலா முடிவு எடுக்கிறது. இப்போ திடீர்னு ஒரு ஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல் பேஜ் ஆட் வந்திருக்கும், அன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரி பணம் வந்தா இதை வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஸோ இப்போ அந்த மாதிரி யோசிச்ச காலகட்டங்கள் எம்எம்ஜிக்கு முன்னாடி இருந்து வந்தா எக்ஸ்பென்சஸ் நாம கன்சியூமரா மாறிடுறது, அவங்க கிட்ட போய் மாற்றுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், எனி லாவிஸ் எக்ஸ்பென்சஸ், வெளியே போறது, ஃபுட்டு, கல்ச்சர், வாட் எவர் இட். ஆனா எம்எம்ஜி வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நிறைய அடிபட்டு எம்எம்ஜில கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பணம் வந்தா ஃபர்ஸ்ட் எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணலாம், எப்படி அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் வரும், அந்த ரிட்டர்ன்ஸ்ல நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து யோசிக்க முடிஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. மோர் தென் 200 கல்ச்சர்ஸ் வந்து இந்த புக்ல இருக்கு. இந்த புக்கு கூடிய விரைவில் லான்ச் ஆகும். இதுக்குன்னு ஆல்ரெடி ஒரு தனியா ஒரு குரூப் இருக்கு. ஸோ அந்த குரூப்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. இந்த கல்ச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி அவங்க வந்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸை வந்து இழந்துட்டு, ஸோ அவங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து அந்த வீடியோஸை கன்சியூம் பண்றோம். டிவி பார்க்குறோம், நியூஸ் பார்க்குறோம், சீரியல்ஸ் பார்க்குறோம். கிரிக்கெட் மேட்ச் இப்போ ரீசெண்டாக வந்து ஐபிஎல் மேட்ச் எல்லாம் வரப்போகுது. ஸோ அந்த ஐபிஎல் மேட்ச்லாம் வந்து ஃபுல்லாக எல்லா மேட்சஸும் சில பேர் பார்ப்பாங்க. ஒரு மேட்ச் கூட விடாம. அப்படி விட்டாலும் மொபைலில் லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும். ஸோ மொபைலில் பார்ப்பாங்க. டிவி சீரியல்ஸ்லாம் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க முன்னாடி. டிவி சீரியல்ஸ் எல்லாமே போய் அங்கே வீட்டில் இருந்து டிவி பார்க்க முடியல அப்படின்னாலும் யூடியூப்ல மொபைலில் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கோம் அப்படின்றது தெரியாமலே நம்ம இதை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்மளோட வேல்யூ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம்ல. ஸோ நம்மளோட டைம் தான் மணி. ஸோ அந்த டைமை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள இன்கம் பண்ண வச்சுட்டு இருக்கிறோம். இந்த நான் கிரிக்கெட் நீங்க சொன்ன மாதிரி கிரிக்கெட்டை நான் வந்து பார்த்துட்டேன் நல்லா. அது ரொம்ப வருஷமா பார்த்துட்டே இருந்தேன். இப்பெல்லாம் வந்து அதை விட்டாச்சு. அப்படியே விட்டுட்டு அது என்னன்னு தெரியாது, என்ன மேட்ச் நடக்குதா எதுன்னே தெரியாது அந்த விஷயம். ஒரு நியூஸ் பார்த்துட்டே இருப்போம், நியூஸ் பார்த்துட்டே இருக்கிறது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது நீங்க சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இந்த குழந்தைகள்லாம் கவர் பண்ணோம். கரெக்டாக வந்து நம்ம கூட்டு போனோமோ அந்த கடையில் அதை வாங்குவாங்க. ஏன்னா வந்து திரும்ப 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 கண்டினியூஸாக நம்ம மைண்டை வந்து பிரைன் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் நம்ம எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சப்ப வந்து மெட்டி ஒளின்னு ஒரு கதை கூடும். அந்த வீடியோ ஃபேமிலியிலேருந்து எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக பார்ப்பாங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு ஓடினாக்க நைட்டு 10:30 வரைக்கும் டெய்லியும் பார்த்துருப்பாங்க. ஒரு ஸ்டோரி போய் அடுத்து அடுத்து பார்த்துனே இருப்பாங்க. ஸ்டோரி பார்த்து அவங்க தான் வந்து சம்பாரிச்சிருக்காங்க தவிர்த்து இவங்க வந்து எங்கள் அம்மா வந்து சம்பாதிக்கல. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. 35 வருஷமா இன்னமும் கூட பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பார்த்தது எல்லாமே வந்து அவங்க சம்பாதிக்கிறது அதுதான் பார்த்தது, இவங்க வாழ்க்கையில் எதுவும் முன்னேறல. ஸோ இப்போ வந்து நானும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக்கில் வந்து எதனா நம்மளுக்கு முக்கியமான விஷயமா இருக்குதா ரீசார்ஜ் பண்றோம் பாக்குறோம், நம்மளுக்கு தேவை நம்ம டெவலப் பண்றது பாக்குறோமா அது பாக்குறோம். இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து குறைச்சிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து டிவி எல்லாம் பாக்குறதே கிடையாது, யாரும் நினைக்காது. ஸோ எனக்கு டிவி பார்த்துன்னு அது பிடிக்காது, டிவி பாக்குறவங்களை கண்டாலும் எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி விஷயம். ஸோ என்னோட தேவை மட்டும் நம்ம வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கு சார். மணி கல்ச்சர்ல எந்த காரணத்தை கொண்டோ நம்ம கிரெடிட் கார்டில் மினிமம் பேமெண்ட் பண்ண மாட்டோம். இருக்கிற சுச்சுவேஷன்ல அந்த மினிமம் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா மினிமம் மட்டும் பண்ணுவோம், நம்மளோட முதல் அசல் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாம முதலோட வட்டி கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 38% இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு வரும்.
அப்படின்னா நீங்க 100 ரூபாய் வாங்கினீங்கன்னா 40 ரூபாய் வட்டி கட்டணும். நம்மள ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு நீ கொடு, கொஞ்சோண்டு கொடு அப்படின்னு கொடுத்துட்டே இருப்போம். ஆனா நம்மளோட பணம் வந்து பெருகிட்டே இருக்கும். அது என்னைக்குமே குறையாது. ஸோ மணி கல்ச்சர்ல இருக்கவங்க எந்த காரணத்தை கொண்டும் கிரெடிட் கார்டில் மினிமம் பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வேற எங்கேயாவது வட்டிக்கு வட்டிக்கு கிட்டிக்கு வாங்கி என்னமாவது பண்ணி அந்த கிரெடிட் கார்டு முதல்ல ஜோலியை முடிச்சிட்டு அந்த கடத்தை வட்டியை கொடுத்தாலும் கொடுப்பாங்களே தவிர இதை பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப கம்ஃபர்டபுளா மனுஷனை வந்து சுரண்டுறதுக்கு இருக்கிற பணத்தை புடுங்கிறதுக்காக அந்த மினிமம் பேமெண்ட் கிரெடிட் கார்டுல வச்சது. அது மணி கல்ச்சர்ல யாரும் மினிமம் பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. கிரெடிட் கார்டு அப்படின்றது வந்து நம்மளோட டெபிட் கார்டு இல்லை அப்படின்ற ஒரு டிஃப்ரென்சியேஷன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஸ்வைப் பண்ற ஒவ்வொரு ஸ்வைப்பும் ஒவ்வொரு பணமும் அது வந்து நம்மளுக்கு அப்போ அந்த டைம்லேயே நம்மளுக்கு கடன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது. இது ரியலைஸ் ஆகி நம்ம அது பேமெண்ட், ஏன்னா 45 days ஆகும். நம்ம எதுக்காக செலவு பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துடுவோம். அந்த பில்லு ஜென்ரேட் ஆகி நம்ம அந்த லாஸ்ட் டேட் டியூ டேட் வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட பணம் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். ஸோ அந்த டைமில் அது பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக ஒரு மெசேஜ் வரும். ஸோ நம்மளுக்கு டியூ அமௌண்ட் வந்து ஒரு 30,000 இருக்குது அப்படின்னா 1000 rupees 2000 rupees. ஸோ அந்த மாதிரி மினிமம் பேமெண்ட் பண்ணால் போதும், நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மெசேஜை பார்த்தோன்னே, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி பணம் இருக்கோ இல்லையோ, ஸோ ஆனால் அது மெசேஜ் பார்த்தோன்னே 30,000 பே பண்ணுற இடத்துல ஒரு 1000 பே பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு அட்ராக்ஷனான ஒரு டீல் கிடைக்கிறப்ப நம்ம நிறைய பேர் அதை பண்ணிடுறாங்க. கிரெடிட் கார்டை வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். அது ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மாஸ்டர் கூட அது ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப எஃபெக்டிவா ரொம்ப பிளான் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் ஆனா நம்ம எமோஷன்ல வந்து அதை ரொம்ப யூஸ் பண்ணிடுவோம், கடன் ஆயிடும். ஒண்ணு. ரெண்டாவது, கிரெடிட் கார்டு ரெக்கவரி பண்ற டீம்ல இது வந்து எனக்கு லாஸ்ட் இயர் ஒரு கிளையண்ட் மூலியமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுச்சு. கிரெடிட் கார்டு லோன் ரெக்கவரி, ஹவுசிங் லோன் ரெக்கவரி, பர்சனல் லோன் ரெக்கவரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரெக்கவரி டீம்ஸ் இருக்கும். அதே மாதிரி கிரெடிட் கார்டுக்கும் ரெக்கவரி டீம் இருக்கும். ஆனா கிரெடிட் கார்டு ரெக்கவரி பண்ற டீமுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரூல்ஸ் இந்த மாதிரி தான் ரெக்கவர் பண்ணணும், இந்த மாதிரி தான் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லயும் இருக்க மாட்டாங்க. ஈவன் அந்த கிரெடிட் கார்டு ரெக்கவரி பண்ற டீம்ல குண்டாஸ் ரவுடிஸும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிரெடிட் கார்டு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் பார்ட்டிகல் அது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டையும் வந்து கவனமா பார்க்கணும். சொன்னீங்க அந்த எனக்கு எவ்வளவு வட்டி பிடிக்கிறாங்கன்னு தெரியல. இப்பதான் நம்ம எம்என்ஜி தான் 40% தெரியுது. பட் அந்த கல்ச்சர் நான் அது வந்து போனது இல்லை. ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுலேருந்து வெளில கொண்டு வரதுக்கும் ஸோ என்ன ப்ராப்பராக பண்ணும் அப்படின்றதும் இது எல்லாமே வந்து மாஸ்டரோட மோர் தென் 20 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்க பல லட்சங்கள் பல கோடிகள் வந்து லாஸ் பண்ணி ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டதை இதை சொல்லலாம், இதை சொல்லலாம், இதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு கல்ச்சர்ஸாக கொடுத்துருக்குறாங்க. எம்எம்ஜி வரதுக்கு முன்னாடி அதுல இருந்து நான் பணம்லாம் வெளியே எடுத்து அதுல இருந்து அதுலயே திரும்பி மீண்டும் மீண்டும் கட்டிட்டு இருப்பேன் சார். இப்போ எம்எம்ஜிக்கு வந்த பிற்பாடு கிரெடிட் கார்டு மேக்சிமம் எவ்வளவு பண்ண முடியுமோ குறைஞ்ச மாதிரி அறிவுலன் சார் சொல்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு பெட்ரோலுக்கு மட்டும் தான் சார் ஃபர்ஸ்ட்லாம் எடுத்து ஃப்ரெண்டுங்களுக்கு அதுல இருந்து எடுத்து கொடுப்பேன். அப்புறம் ரீபேமெண்ட் பண்றதுக்கு அதுல இருந்து எடுத்து மீண்டும் அதுலயே மீண்டும் கட்டுவேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எம்எம்ஜி வந்த பிறகு குறையுதுங்க சார். கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. மூவி பார்க்கும்போதெல்லாம் வந்து தேட்டருக்குள்ள ஃபுட் அலௌட் இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ இங்க இருந்து என்ன பிளான் பண்ணிடுவாங்க அப்படின்னா, சார் இங்க இருந்து சப்பாத்தி ஃபுட்டு என்னெல்லாம் பேக் பண்ணணுமோ அதெல்லாம் பேக் பண்ணிட்டு மூவி தேட்டருக்கு வெளியிலே சாப்பிட்டுட்டு போயிடுவோம். மத்தியானம் மாதிரி டைம் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டுட்டு போயிடுவோம். மார்னிங் இருந்தாலும் சாப்பிட்டு போயிடுவோம். அப்புறம் இந்த கார்ல ஃபுட்டு சாப்பிட்றது, இது எல்லாத்தையும் விட ஹைலைட் என்ன அப்படின்னா 2017 அந்த மாதிரி டைம்ல ஃப்ளைட்ல ஒரு இதுக்கு போகணும், ஒரு செமினாருக்கு போகணும். ஃப்ளைட்ல சார் புளிசோறு கெட்டி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது தான் ஹைலைட் இருக்கிறதுலே. ஏன்னா ஏர்போர்ட்ல என்ன வாங்கினாலும் வெளியில வாங்குறத விட 5 times இருக்கும் ரேட்டு. நார்மல் ஒரு பருப்பு குழம்பும் சாப்பாடும் உள்ள வாங்கினா ப்ரைஸ் அதிகம். ஆனா ஃபுட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஃபுட்டு கொண்டு போகலாம், உள்ள போய் ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு. நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, நிறைய பேர் ஷேரிங் பண்ணுறோம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேரிங் பண்ணும்போது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. நமக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவங்கள்ட்ட வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அந்த விஷயம் தான் மெயின் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கல்ச்சர்ஸ்லேருந்து என்ன எடுத்துக்கிறோம், எம்எம்ஜி கல்ச்சர்லேருந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் நம்மளோட மணியை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அது டிவியில் இருக்கிறவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம தான் இதை ஃபாலோ பண்ணுறோம், எம்எம்ஜியில் படிக்கிறோம்,
அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையும் டோட்டலா பந்த் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர். ஸோ அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸும் நம்ம கொடுக்கணும். நம்ம பண்ற டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து என்னென்ன செலவுகள் வருது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிட்டு வரலாம். அடுத்தது 2வது வந்து கிரெடிட் கார்டு கல்ச்சர். ஸோ இதுக்கு செல்வராஜ் கூட சொல்லி கிரெடிட் கார்டை பற்றி ஒரு செஷனே வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஸோ நம்ம எவ்வளோ பேர் இது பண்ணுறோமோ ஸோ அதை பொறுத்து அடுத்த செஷன் அது பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ கிரெடிட் கார்டில் மினிமம் பேமெண்ட்டு அந்த மாதிரி கிரெடிட் கார்டு நான் யூஸே பண்ணல அப்படின்னாலும் ஸோ லோன்ஸ் வந்து வெளியில் அன்அஃபிஷியலாக வாங்குறது, லீகல் இல்லாமல் வெளியில் வாங்குறது. ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டு இருப்போம், லோன் அமௌண்ட் பே பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளில வரலாம் அப்படின்னு இந்த கல்ச்சர்ஸை யூஸ் பண்ணலாம். அவர்கிட்ட இருந்து நீ கத்துன விஷயம் என்னன்னாக்கா, அறிவு நாலேஜ்ன்றது கடலிலும் பெரியது. அது ஒன்றும் அவரே ஒன்று கற்றுட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவரே வந்து ஒன்று கற்றுட்டு இருக்காருனாக்கா நம்மளாம் ஒன்றும் அந்த 0.1% தான் இருக்கும். நம்ம வந்து 1% கூட முழுசாக அச்சீவ் பண்ணல, 0.1% தான் நம்ம வந்து இருக்கிறோன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இது வரைக்கும் நம்ம கற்றுக்கினது எல்லாமே ஒரு 0.1% தான். இன்னும் எவ்வளவோ நம்ம விஷயங்கள் கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சார் சொன்னதப்போ பிஸ்னஸை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, நம்மளோட சேவிங்ஸுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும். சேவிங்ஸ்ன்றது மட்டும் இல்லாமல் ஷேரிட்டியும் கொடுக்கணும், தானமும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை நான் வந்து எடுத்துக்கிட்டு இது எந்த லீடருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கிறது ரொம்ப முக்கியன்றது சார் சொல்லிக் கொடுத்த விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது நிறைய கற்றுக்கணும், ஒரு இன்ட்ராக்டோடு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் கற்றுக்கிட்டேன்.